வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். நம்மளோட சேனலில் பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ, பிசி எக்ஸாம் என்றைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது பிசி எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்மளோட சேனலில். சரிங்களா? ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, அதாவது இந்த ஜூலை மந்த் எண்டில் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களா? அது எதை வச்சு நம்ம சொல்கிறோம், அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கணும்னு ஒரு சிலர் இருக்கீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு எல்லாமே அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டேட் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மந்த் எண்டு, அதாவது இந்த மந்த் எண்டு இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக், இதில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பிசி எக்ஸாமோட டேட் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மந்த் எண்டு அல்லது டிசம்பர் மந்த் ஸ்டார்டிங். சரிங்களா? இதில் வந்து பிசி எக்ஸாமை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரி, அப்படியே ரிசல்ட்டுமே, அதாவது பிசி எக்ஸாம்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் நடந்து அதோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2026 பிப்ரவரி மாதம், பிப்ரவரி எண்டு இல்லை அப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம ரிசல்ட்டுமே எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதாவது 2026 எலெக்ஷன் வந்து எப்போ வருது அப்படின்னா ஏப்ரல் மேல எலெக்ஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ ஏப்ரல் மேல எலெக்ஷன் நடக்கும். அதுக்கு முன்னாடி வர்ற பிப்ரவரி மார்ச்லேயே நம்மளுக்கு ரிசல்ட்டே வந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மந்த் எண்டில் இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நவம்பர் மந்த் எண்டு அல்ல டிசம்பர் மந்த் ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் நடந்துடும். பிப்ரவரி மந்த் எண்டு இல்லை அப்படின்னா மார்ச் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ரிசல்ட்டுமே வந்துருக்கும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் எப்போ, எக்ஸாம் எப்போ, ரிசல்ட் எப்போ அப்படிங்கிறது டோட்டலாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இனியும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே பாதி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மாறுங்க. சரிங்களா? அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஒரு வின் பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க பிசி எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பிசி எக்ஸாம் படிக்கிற எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போ தான் உள்ளே வராங்க அப்படிங்கிறவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். சரிங்களா? குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 10th பாஸ். சரிங்களா? 10th பாஸ் பண்ணாலே பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது போக ஹைட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஹைட் அப்படிங்கிறது மேலுக்கு 170. சரிங்களா? அதாவது பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 170, எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே 167. அதே ஃபீமேலுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 159, எஸ்சி எஸ்டிக்கு 157. சரிங்களா? இதுதான் குவாலிஃபிகேஷன். ஓகே, அப்புறம் மோஸ்ட்லி எல்லாருமே கேட்டிருந்தீங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரிங்களா? சாரி, அந்த அப்டேட் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம அக்யூரேட்டாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பேச முடியும். சரிங்களா? இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் தான் கடைசி, இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க தான் இருப்பீங்க. அவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடியே 2 or 3 டைம்ஸ் பிசி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ ரீசன் பண்ணி வச்சாலே உங்களுக்கு ஒரு பெட்டராக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்களுக்குலாம் என்ன டவுட்டாக இருக்கும் அப்படின்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு அந்த ஏஜுக்குள்ளே கரெக்டாக இருப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் இருப்பீங்க. ஸோ படிக்கிறது வேஸ்ட்டாக போகிறது இல்லை. ஸோ எல்லாமே ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டலாம். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், என்றைக்கும் படிக்கிறது வேஸ்ட்டாக போகிறது இல்லை. சரிங்களா? அதை முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கான ரீசனே படிக்கிறப்பவே ஒரு குழப்பத்தோடு படிக்க வேணாம். அதாவது நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு இந்த ஏஜுக்குள்ளே இருக்குமா இருக்காதா, இந்த குழப்பத்துக்குள்ளே படிக்கவே வேணும். சரிங்களா? படிக்கிறது தெளிவாக படிக்கணும். அதாவது கொஞ்சமாக படித்தாலும் தெளிவாக படித்தோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றியும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்க வேணாம். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பிசி எக்ஸாம் பற்றி A to Z அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதாவது 2025 பிசி எக்ஸாமுக்காக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.